சார் அதே மாதிரி ராகு திசை வருது இல்லையா எல்லாருக்கும், அது ஒருத்தருக்கு நல்லது செய்யுமா இல்லை கெட்டது செய்யுமா? ராகு அதாவது விம்சோத்திரி திசைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம விம்சோத்திரி திசைனா மனிதனுக்கு ஆயுள் 120. அந்த 120 9 கிரகங்களுக்கு உண்டான திசா புத்திகளாக பிரிச்சிருக்காங்க. கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசைன்னு இந்த அந்த ஆர்டரில் வரும். இந்த ஆர்டரில் வரும்போது கேது திசை 7 வருஷம், சுக்கிர திசை 20 வருஷம், சூரிய திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், இப்படி வரும். இந்த 18 வருஷம் வரக்கூடிய ராகு நல்ல ராகு திசையாக இருக்குமா இல்லை கெட்டதை நடக்குமா? இதை ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஏன்னா ஒருத்தவனுக்கு 100 கோடி 200 கோடின்னு பெரிய மில்லியனாக இருக்கவங்க ஜாதகத்தெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ராகு திசை ஒருத்தருக்கும் ராகுவை போல் கொடுக்கறதுக்கு எவனும் கிடையாது. யோகக்காரகன்னு சொல்லுவாப்புல. சும்மா நடந்து போயிட்டுருப்பான், ராகு திசை வரும், கோடியில் ஏற்றி குபேரத்தில் கொண்டே வைக்கும். சில பேருக்கு 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடிலாம் சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க, சம்பாதிப்பாங்க. அவங்களோட ஜாதகத்தில் பார்த்தா ராகு நல்ல இடத்துல இருக்கலாம். இப்போ உதாரணம் சொல்லணும்னா கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய முதன்மையான கிரகம் எதுனா ராகுங்க. மேஷத்துலேயோ, ரிஷபத்துலேயோ, கடகத்துலேயோ, கன்னியிலேயோ, மகரத்துலேயோ இந்த 5 இடங்களில் ராகு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நிலைமையை தரக்கூடும். அந்த ராகுவுக்கு கேந்திரங்களில் கிரகங்கள் அமைஞ்சால் அது ஒரு அஷ்டலட்சுமி யோகத்தை தரும். ராகு திசை நடக்கும் பொழுது அதற்கு வீடு கொடுத்தவன் 9, 5, 11 இப்படிப்பட்ட நல்ல ஸ்தானங்களில் இருக்கும் பொழுதும் குருவோட தொடர்பும் சுக்கிரனோட தொடர்பும் ராகுவுக்கு ஏற்பட்டால் அந்த ராகு திசை கோடிகளில் புரள வைத்து விடும். அதே சமயத்தில் சனி ராகு சேர்க்கை என்பது உங்களுக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டத்தை குறைத்து விடக்கூடும். இந்த ராகுவானவர் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய இடங்களிலிருந்து குரு சுக்கிரனோடு தொடர்பில் இருந்து ராகுவுக்கு வீடு கொடுத்தவர்கள் 5, 9, 11 ஆகிய இடங்களில் இருக்கும் பொழுதும் ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் உச்ச பாகையில் இருக்கும் பொழுதும் ராகுவுக்கு கேந்திரங்களில் கிரகங்கள் இருக்கும் பொழுதும் அந்த கிரகங்கள் ஒருவனை மிகப்பெரிய கோடீஸ்வரனாக 100 ரூபாய் சம்பாதிச்சவனை 100 கோடி சம்பாதிச்சுட்டு பென்ஸு காரில் போகிற அளவுக்கு ஆக்கும். அதற்கு உங்களுக்கு நல்ல இடத்திலிருந்து நல்ல நேரத்தில் ராகு வரணும். அப்படி வரும்பொழுது கோடிகளை கொட்டி கொடுத்து விடும்.